ஸோ இப்போ இயக்குனருக்கு சொன்னீங்க. நெறைய பேர் வந்து நடிகன் ஆகணும் ம். அப்படின்னு மாரி குணச்சித்திர கதாபாத்திரம் ஆகணும் ம். அப்படின்லாம் ஆசை. இப்போ நானே நடிகன் ஆகணும் அப்படின்னு தான் சார் ஆசைகள் இருக்கு. ம். இப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் நீ கவனமா வச்சுக்கோ, இது வச்சுக்கோ அப்படின்னு ஒரு இயக்குனரா எது சார் சொல்லுவீங்க? நடிகர்களுக்கா? நடிகர்களுக்கு. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப சூப்பர், நான் சூப்பர். என்ன எடுத்துங்க, நான் வந்து ஒரு டைரக்டர் தான். ஆனாலும் கூட இப்ப நான் பண்ண காலத்துல வந்து நானு கேரவன் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டதே இல்ல. இப்ப போன படம் நான் நினைத்தது யாரோ பண்ணும்போது எல்லாருமே அப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எல்லாருமே கேரவன் வச்சுட்டுருந்தாங்க. எல்லா டைரக்டர்களுக்குமே. நான் கேரவன் வச்சுக்கிட்டதே இல்ல. நான் இப்ப அத சொல்ல வரல. அத சொல்லி எனக்கு என்னன்னா, நான் வந்து நான் நான்வெஜ்லாம் ரொம்ப சாப்பிடுவேன்னு வச்சுக்கங்களேன். என்னுடைய ஷூட்டிங் டைம்ல படம் ஆரம்பிச்சு, அந்த ஷூட்டிங் டைம்ல எதுவுமே நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஏதாவது நமக்கு வயிறு ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா, நான் எங்க போறது? கரெக்ட். நான் எங்கேயாவது பக்கத்துல கார் எடுத்துட்டு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போணும், எங்கேயாவது ஒரு லாட்ஜுக்கு போணும், ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போணும். ஓகேங்களா? ஸோ இதுல அந்த 1 ஹவர் இந்த ஷூட்டிங் பிரேக் ஆயிறக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். ம். நம்மளால எதுவும் நஷ்டம் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்படி எல்லாமே ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். இதுதான் சொல்ல கரெக்ட், வரேன். கரெக்ட். இப்போ கமல் சாரே வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவ்வளோ பெரிய லெஜெண்ட். அவர் வந்து ப பஞ்சதந்திரம்னு நெனைக்கிறேன். பஞ்சதந்திரம் இல்ல. அந்த தேனப்பன் படம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படம் அது? நியூசிலாந்துல ஷூட்டிங். அவர் இங்க ஏதோ சீ ஃபுட் சாப்பிட்டு ஒரு ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. 3 கமல் சார் அண்ட் சிம்ரன். ம். ஓகேங்களா? கமல் கே சம்பந்தம் ஷூட்டிங் வந்து நியூசிலாந்துல நடக்குது. அங்க வந்து கமல் சார் ஏதோ சீ ஃபுட் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருக்காரு. ரொம்ப அவருக்கு ஒரு மாரி ஒத்துக்காம ஸ்டமக்லாம் இதாகி கிட்டத்தட்ட 2 நாள் ஷூட்டிங் கேன்சல். ம். அது அந்த மாரி ஆயிடுச்சு. நான் அதுலலாம் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். இது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இத ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து எஸ். கண்ட்ரோலா இருக்கணும். ஷூட்டிங்ல வந்து அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது, இந்த மாரி கல்ச்சர், லேட்டா வர்றது. லேட்டா வர்றது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ரொம்ப கரெக்ட் டைம் இருக்கணும். என் பையன் அந்த ஒரு படம் தான் நடிச்சிருக்கிறான். இன்னொரு தெலுங்கு படமும் நடிச்சான். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆளா என் பையன் தான் இருப்பான். நான் அவனுக்கு சொல்லி அனுப்புனேன். நீ வந்து காலையில ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கணும். சிவாஜி சார்ட்ட அந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப ஷாட். பெரிய விஷயம். எல்லாரும் பாராட்டுவாங்க. ரஜினி சார்ட்ட அதே மாரி. இன்னைக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் அது மாரி தான். சீக்கிரமா ஷூட்டிங் வந்துருவாங்க. வித் மேக்கப்போட வித் வருது. மேக்கப், காஸ்டியூமோட என் பையனும் அதே மாரி இருப்பான். நானும் அதே மாரி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன் ஷூட்டிங்ல. இன்னொரு பெரிய தப்பு பண்ணேன். 2, 3 படத்துக்கு அது இன்னை வரைக்கும் நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பாலிசி. 2வது ஷாட் சொல்லிட்டு அப்புறம் தான் உட்காந்து ஸ்பாட்லயே உட்காந்து ஏதோ ஒரு இட்லி ஏதோ சாப்பிடுவேன். அதனால எனக்கு அசிடிட்டி, அல்சர் இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஐயோ! ம். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆர்டிஸ்ட்கள் யாரும் சொன்ன டைமுக்கு ஏதோ கொஞ்சம் காலைல 7 மணிக்கு ஷாட்டுன்னா அவங்க 9 மணிக்கு தான் வருவாங்க. நம்ம 9 மணிக்கு ஷாட் எடுத்து இப்போ 10, 10:30க்கு சாப்பிட்டா என்ன ஆகுது? ஸோ அதனால அதெல்லாம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம்.